அனைவருக்கும் வணக்கம். நான் இது வரைக்கும் ஸ்டேஜில் ஏறினதே கிடையாது. இப்போ தான் வாட்டி ஏறி பேசவே போகிறேன். நான் என்னோடய டிஎன்பிசி ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சுன்னா, எனக்கு படிக்க காரணமே எங்கள் அப்பா தான். அதுக்கு காரணம் யாருன்னா நான் தான். ஏன்னா 12th ஒழுங்காகவே மார்க் எடுக்கலை. ஒன்றே 12th முடிச்சுட்டு நீ டைப் கிளாஸ் போ அப்படின்னாங்க. காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கையிலே டைப் கிளாஸ்லாம் போவேன். காலேஜ் முடிக்க போகிற ஸ்டேஜில் கொரோனா வந்துருச்சு. அந்த வருஷமே வம்பாயிருச்சு. ஒன்றே 21 ஆரம்பித்தேன். படிச்சுட்டே இருக்கையில் என் கூட சேர்ந்து படிக்க ஒரு அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணன் பேர் இந்திரஞ்சித். கொஞ்சம் கூட ஈகோ பார்க்க மாட்டாங்க. அந்த அண்ணன் என்ன படித்தாங்களோ அப்படியே எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொருக்கு நண்பர்கள் நன்றி சொல்லணும், மருதன் நண்பர்கள். அவங்களும் என்னை விட சீனியர் தான். அவங்க என்ன படித்தாலும் அப்படியே எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நாங்கள் சேர்ந்து படித்த எல்லாருமே ஃபெயிலு. ஒரு எக்ஸாம் கூட கிளியர் பண்ணல. ஆனால் 2024 எழுதுனா எல்லாருமே அந்த டீமில் இருந்த எல்லாருமே கிளியர் பண்ணி எக்ஸாம் வேலைக்கு போயிட்டோம். அவங்களுக்குலாம் நன்றி சொல்லுதேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. இங்கே ஹாஸ்டலில் தான் படித்தேன். நான் ஹாஸ்டலில் இருந்து படிக்கல ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம படுத்து கிடந்தோம்னா பக்கத்தில் ஒரு ஆள் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா நம்ம போட்டியாளரே பக்கத்தில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க, நம்ம ஏன் படுத்துருக்கோம் நமக்கு ஒரு தோணிடும். ஆனாக்கெல்லாம் இங்கே ஹாஸ்டலில் படித்தனாங்களே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தமிழையா கிளாஸு, அதுக்கப்புறம் பாலிட்டிக்கு சகுந்தலா மேம். எனக்கு 2020 தான் இங்கே சேர்ந்தேன். லேட்டாக சேர்ந்ததுனாக்கல மறுபடியும் இன்னொரு கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு வீக்கெண்ட் கிளாஸில். அதில் செல்வண்ண பாலிட்டி அப்படியே தரமாக எடுப்பார். அவர் சின்ன பிள்ளைய சொல்லிக் கொடுக்குற மாதிரி அப்படி மெதுவாகவே எடுப்பார் அவர். அப்புறம் எங்கள் ஹாஸ்டலில் இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்களும் கிளியர் பண்ணணும். நாங்கள் மொத்தமாக ஒரு 5-6 பேர் படித்தோம் ஹாஸ்டலில். 4 பேர் வேலை எடுத்தோம். இன்னும் 2 பேர் இருக்காங்க, சுதார் புறவும் முத்து புறவும். அவங்களும் அடுத்த இடத்துல வேலை எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவர்.